சர்வதேச விண்வெளியில் சுற்றி வரும் விண்கலத்தில் புதிய வகை பாக்டீரியா ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது அங்குள்ள ஆய்வாளர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துமோ என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது. விண்வெளி நிலையத்தில் எப்பொழுதும் 3 பேர் பணி செய்து கொண்டிருப்பார்கள். இந்த குழுவினர் உடுத்துகின்ற உடை, அவர்கள் உட்கொள்ளும் உணவு போன்ற பல்வேறு பொருட்கள் வழியாக விண்வெளி மையத்தில் நுண்ணுயிர் போய் சேர்ந்திருக்கலாம் என்று கருத்து நிலவி வந்தது. அது மட்டுமின்றி இந்த விண்கலத்திற்குள் குறைவான ஈர்ப்பு விசை, கூடுதலான கார்பன் டை ஆக்சைடு போன்றவை இருக்கும். கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் விண்வெளி மையத்தில் என்னென்ன வகையான நுண்ணுயிர்கள் இருக்கிறது என்று சோதனை செய்வதற்காக ஒரு நுண்ணுயிர் கண்காணிப்பு பணியை சர்வதேச விண்வெளி மையத்தில் மேற்கொண்டார்கள். இதில் என்ட்ரோபாக்டர் பகண்டன்சிஸ் என்ற ஒரு பாக்டீரியா 13 வேற்று உருவங்களுடன் இருப்பதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள். பூமியில் இந்த வகையான பாக்டீரியாக்கள் மனிதர்களின் இரைப்பை, குடல் போன்றவற்றில் காண கிடைக்கும். இது மருந்துக்கு கட்டுப்படாத ஒரு பாக்டீரியா போன்று இருப்பதாக அங்குள்ள விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். இந்த வீடியோ பற்றிய முழுமையான பதிவு எங்களுடைய சேனலை விசிட் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.